கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்தீர். நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பூர்வத்திலே தங்களுடைய முன்னோர்களை எப்படி எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழி நடத்தினார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவர்கள் செல்வதற்கு வெளிச்சமாக அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார் என்று சொன்னான். மோசே கர்த்தரிடம் சீனாய் மலையில் ஏறி பேச சென்றபோது ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளுமாக உண்மையான பிரமாணங்களையும் மோசே மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். அந்த நியாய பிரமாணத்திலே கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர் என்று நெகேமியா ஆண்டவருடைய வழி நடத்துதலை பற்றி கூறுகிறார். மேலும் நம் முன்னோர்கள் பசிக்கிறது என்று தேவனை நோக்கி முறுமுறுத்திருக்கிறார்கள். உடனே ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை அப்பத்தை கொடுத்தார். எங்களுக்கு தாகமடிக்கிறது என்று கூறினார்கள். உடனே கன்மலையிலிருந்து தண்ணீரை வருஷிக்க செய்து கொடுத்து கானான் தேசத்தை தந்து நான் ஆணையிட்ட இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொன்னார். அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய பிதாக்களை மாத்திரமல்ல நம்மையும் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று கூறினார். இப்படித்தான் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குடும்பம் வறுமையில் வாடியது. அது கிராமமாய் இருந்தபடியினாலே பகலில் தங்களுடைய ஊரை சுற்றியுள்ள இடங்களில் கீரைகளை பறித்து வந்து இரவிலே அவைகளை நறுக்கி பானைகளை போட்டு அவித்து அதற்குள் போடுவதற்கு உப்பு மிளகு முதலியவை இல்லாமல் உப்பில்லாத கீரையை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தது. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை போட்டது போல ஆண்டவரே எங்களுக்கும் வானத்திலிருந்து மன்னாவை தாரும் என்று ஜெபித்து மகனை ஒருவர் இலவசமாக படிக்க வைத்தார். அவன் நன்றாக படித்தான். தகப்பனார் ஊருக்கு அருகில் உள்ள ஒரு கடையில் சுமை சுமக்கிற வேலையை செய்து வந்தார். கொஞ்ச நாளிலே மகனுக்கு ஒரு பெரிய கம்பெனியிலே வேலை கிடைத்தது. தகப்பனாரும் வேலை செய்தார். அவர்களுக்கு ஆண்டவர் அப்பத்தை மாத்திரமல்ல ஒரு நல்ல செழிப்பான வாழ்வையும் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு தருகிற ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை நடத்தினது போல நம்மையும் நடத்துவார். அன்று இஸ்ரவேல் மக்கள் பசிக்கிறது ஆண்டவரே என்றார்கள். உடனே அப்பம் கொடுத்தார். இந்த கதையில் இயேசுவே நீர் எங்களை போஷியும் என்று ஜெபித்தார்கள். இயேசு அற்புதமாய் வழிநடத்தி போஷித்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய தேவைகளை பசியை பற்றி ஆண்டவரிடம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அப்பத்தை மாத்திரமல்ல நல்ல சுக வாழ்வையும் தருவார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்திலே சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் ஆத்மீக மன்னாவையும் கேட்டு பெற்றுக்கொள்ள அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.